திகட சக்கர சிம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர மணியாவுரை அகட சக்கர மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி நன்னோம். உயிர்களெல்லாம் லாபத்தை பெறுவதற்கு ஒருவனி நட்டமது புரிய வேண்டும். பயிர்களைய மேகமது பொழியும் மாவோல் பரதமழை நீ பொழிய வேண்டும் என்று கையிலையனும் தில்லையன அநேக காலம் கடுந்தவங்கள் பல செய்து ஆடல் கண்ட உயர்வுடைய பதஞ்சலி புலியை போல உலகத்தில் ஒருவருமே இல்லை இல்லையே. ஆலவனத்தமல நடங்கண்டு வந்த காரைக்காலம்மை தன்னை பாலருந்தி உமைமுலையிற்பதிக விதம்பல பகர்ந்த பாலன் தன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணி வாசகனை மற்ற எடியறையும் அடி வணங்குவோமே. போதமுரு சூதமுனி புகன்ற காந்தர் புகழ்கடலில் படிந்ததனுட் பொருளதான மேதகவன் புனலருந்தி வையம் உய்ய வெய்யதுயர் பரவியனு எம்மை தீர தாதவள் பூம்பொழிற் காஞ்சு குவட்டிலேறி சலதி அமுதினேசன் தமிழ் அதான காதன் மழை பொழிந்த அருக்கொண்டாலான கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பாம் கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பாம். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாய ஒருவன் உண்ணாமுலை உமையாளோடும் உடனாய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மாலை பெண்ணாகிய பெருமான் மாலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவி தீரன் மழலை மூட பதிரோ அண்ணாமலை தொழுவார் வீணை வழுவாவண்ணம் அருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ணம் அருமே. தேமாங்கனி கடுவன்கோள விடுகொம்போடு தீண்டி தூமாமழை துருவல் மீதை சிறுநுந்தூளி சிதற ஆமாம்பேணை அணையும் போழில் அண்ணாமலை
அண்ணல் பூமாங்கழல் புனைசேவடி நினைவார்வேனை இளரே வெம்புந்திய கதிரோனோழி விலகும் வீரி சாரல் அம்புந்தி வெயிலைதவன் அண்ணாமலை அதனையே கொம்புந்துவ குயிலாலுவ குளிர்காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிவேணோதல் தவமே சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிவேணோதல் தவமே உன்னாடும் தேவர்க்கு மேலாய வேதியனை மன்னாடும் மன்னவர்க்கு மாண்பாய் நின்றானை தன்னார் தமிழடிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாடும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்செழுத்தில் சொற்பதத்துள் வைத்து உள்ளாள்ளூரும் தொண்டருக்கு எண்டிதை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் வனை முலையும் கற்பகப் பொழிலும் முழுதுமாம் சோலை கங்கை கொண்ட சோழையச்சரத்தானே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த வீரான் மாலுக்கு சக்கரம் என்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்த நறுவாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பரவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியங்கீழ் இருக்க என்றார் அறவா நீ ஆடும்போது உன் அடியங்கீழ் இருக்க என்றார் என்று முன்பம் பெருகேல்வினால் ஒன்று காதலித்துள்ள மூங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலான் திருச்சிற்றம்பலம் சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனன் என்று துணை நாடும் கண்டு கொண்டன்பூற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பெஞ்சில் சிவை பாலா செந்திலங்கஞ்சி கதிர்வேலா தென்பரங்குன்றில் பெருமாளே தென்பரங்குன்றில் பெருமாளே ஏ
திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதே. கச்சியப்பர் திருவடி வாழ்க வாழ்க வாழ்கவே. அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இந்த நல்ல நாளிலே கார்த்திகை மாதம் கார்த்திகை அண்ணாமலை தீபத்தன்று கந்தபுராணம் இந்த ஊரிலே இப்போ ஆரம்பித்திருப்பது மிகவும் திருவருளாலே நமக்கு கிடைத்த பாக்கியம். எல்லாமே அவன் தந்தது என்று எண்ணப்படும். அதுதான் அடிப்படை. எல்லாமே அவன் தந்தது. நாம எதையும் கொண்டு வரவில்லை. நமக்கு அமைந்த சரீரம், இந்த தேகம், இந்த உலகம், இந்த ஊரு, இந்த புத்தி, இந்த மனைவி, மக்கள், கல்வி, செல்வம் சக்கலமும் சிவன் தந்தது. இதுல சந்தேகமே கிடையாது. நாமளா இதெல்லாம் உண்டு பண்ணியிருந்தோம்னா இன்னும் அதிகமா உண்டு பண்ணிருக்கோம். இப்போ ஒருத்தர் கருப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏன் கருப்பா இருக்காரு? சோப்பாகலாம்னு நினைப்பு வந்துச்சுன்னா ஆக்க முடியுமா? முடியாது. இந்த பிறவியில என்ன நமக்கு கிடைக்கணும்னு முன்ன செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாற் போல இந்த ஜென்மத்தில் சுவாமி தருவார். சுவாமி தந்திருக்கிறார். அந்த தந்ததிலே மிக முக்கியமானது மனித பிறவியை கொடுத்தது. ஆச்சரியம். ஆடு மாடு நாய் நரி பன்றி யானை குதிரை இந்த மாதிரி பிறக்காம புல்லாயி பூடாயி புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராயி முனிவராய் தேவராய் செல்லார் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பறந்தழைத்தேன் எம்பெருமான் சொல்றார்களவா மாணிக்க வாசகர். அப்படிப்பட்ட பிறப்புகளிலே இந்த மனித பிறப்பை கொடுத்தது பெரிய ஆச்சரியம். அதற்காக அவனுக்கு நமஸ்காரம் பண்ணணும். யாருக்கு? மனித தேகத்தை கொடுத்து அதிலே நல்ல புத்தியை தந்து கண் காது செவி முதலானது கோளாறு இல்லாம அரிது மானிடராய் பிறந்தறிவு மானிடராய் பிறந்த காலையில் கூன்குருடு செவிடு நீங்கி பிறத்தலிது கூன்குருடு செவிடு நீங்கி பிறந்த காலையில் ஞானமும் கல்வியின் நவிந்தல் அரிது ஞானமும் கல்வியின் நயந்த காலையில் தானமும் தவமும் தான் செயல் அரிது தானமும் தவமும் தாம் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்பது அவ்வை வாக்கு. அதனாலே இந்த மனித பிறப்பு கொடுத்தது சுவாமி எல்லை இல்லாத கருணையினால. நாம உண்டு பண்ணிக்கல. அப்படி கொடுத்தவனுக்கு என்ன சொல்லணும்னா நன்றி சொல்லணும். கொடுத்தவனுக்கு நன்றி சொல்லணும். சாதாரண ஒரு செயலுக்கும் நன்றி சொல்றோம். ஐயா இந்த மாதிரி திருச்சிக்கு எந்த பக்கம் போகணும்னு கேட்கறோம்னு வச்சுக்க. போகாதவன் திருச்சி இருக்கிற பக்கம் தெரியாது வழி தெரியாதவங்க கேட்டானே ஐயா திருச்சிக்கு இந்த பக்கம் போங்க, இப்படி நேராக போய் அப்படி ஸ்டெடியா போய் அப்படி லெஃப்டில் திரும்புங்க அப்படின்னா அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்றேன். இந்தா இல்லையா இங்கே வா தம்பி இங்கே வா இந்த தாளத்துக்கு எடுத்து கொடு ரொம்ப தேங்க்ஸ் போயிருக்க பா அவனுக்கு தேங்க்ஸ். தாளம் என்னதுதான் நான் எடுத்துக்குவேன். அவன் எடுத்து கொடுத்தான் பாரு அவனுக்கு நன்றி சொல்றோம். எல்லாம் கொடுத்தவனுக்கு நன்றி சொல்றதா இல்லையா? தாய்மான சுவாமி சொல்றார். தாய்மானவர்னா திருச்சியில் இருந்தவர் பெரிய மகான். மௌனகுருடத்தில் உபதேசம் பெற்றவர். விஜய ரகுநாத தொண்டமானுக்கு முதலமைச்சராக இருந்தவர். அப்படியே உபதேசம் பெற்றவுடனே ஞானம் பொங்கி ஒழிஞ்சு ஆயிரக்கணக்கான பாடல் பாடியிருக்கார். தாய்மானவர் திருச்சியில் இருந்தவர். எல்லாம் உதவும் உனை ஒன்றில் எல்லாம் உதவும் உனை ஒன்றில் பாவனை ஏனும் செய்து புல்லாயினும் ஒரு பச்சிலையாயினும் போட்டிரஞ்சி நில்லேன் புல்லாயினும் ஒரு பச்சிலையாயினும் போட்டு இறஞ்சி நில்லேன் நல் யோக நெறியுஞ்சேன் அருநீதியொன்றும் கல்லேன் பரமே எவ்வாறு கதி காண்பதுவே என்பது தாய்மான ஒரு பாடல். இப்படி எல்லாம் கொடுத்திருக்கிற உன்னுடைய திருவடியிலே ஒரு திருமேனியிலே நீ எழுந்தருளி இருப்பதாக பாவித்து உன்னுடைய திருவடியிலே ஒரு பச்சிலை, ஒரு வில்வத்தலை, ஒரு நொச்சித்தலை, ஒரு அருகம்புல்லு போட்டு நான் கும்பிடலையே நான் எப்படி உருப்படி ஆவேங்கிறார். இப்ப இந்த அருகம்புல்லு வில்வா நொச்சித்தலை காசு போட்டா வாங்கணும். அருகம்புல்லு நொச்சி வில்வா இதுகளெல்லாம் சும்மா கிடைக்கிறது. ஆனா அதை பறிச்சவன் திருவடியில போடுறதுக்கு புத்தி இல்லையே பல பேருக்கு. உண்டா இல்லையா? எத்தனை பேர் போடுறாங்க? ஒரு அருகு வில்வா நொச்சி
இன்னும் மற்ற புஷ்பங்கள் இருக்கட்டும், மற்றைய புஷ்பம் தாமரை முதலான மல்லிகை முதலான புஷ்பங்கள் எல்லாம் இருக்கட்டும், அதுவும் போட்டு அர்ச்சிக்க வேணும், அது வேற. இது சாதாரணம். இது இந்த வில்வம் நுச்சி ஒரு காசு செலவில்லை. அதுக்கு பயன் எவ்வளவு தெரியுமா? அளவே இல்லை. கைலாயத்தில் ஒரு குரங்கு வில்வ மரத்தில் இருந்துச்சு. குரங்கு, அந்த வில்வ மரத்தில் இருந்த குரங்கு சும்மா அந்த வில்வ இலையை பறித்து போட்டுக்கிட்டு இருந்துச்சு. கை சும்மா இருக்காது, அதுக்கு பறித்து போட்டுது. அந்த நேரத்துக்கு சுவாமி அம்பாளும் அந்த வில்வ மரத்துக்கு அடியில் வந்து இருந்தாங்க. பார்வதி பரமேஸ்வரர் 2 பேரும் அந்த வில்வ மரத்துக்கு அடியில் வந்து இருந்தாங்க. அந்த பறித்து போட்ட அந்த வில்வ தலையெல்லாம் சுவாமியினுடைய திருமேனியில் விழுந்தது. பார்வதி பரமேஸ்வருடைய திருமேனியில் விழுந்தது. அந்த குரங்குக்கு பார்வதி பரமேஸ்வரனும் தெரியாது, வில்வத்தலையினால் அர்ச்சிக்கிறதும் தெரியாது. ஓம் பவாய தேவாய நமகா, ஓம் சர்வாய தேவாய நமகா, ஓம் ஈசானாய தேவாய மந்திரம் தெரியாது. குரங்குக்கு தெரியுமா? மனுஷனுக்கே தெரியலையே, தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்தது. அப்படி போட்டதை பார்த்து சிவபெருமான் என்ன பண்ணாரு? கீழே இறங்கி வாங்கினாரு குரங்க. அப்படி சுவாமி சொன்ன உடனே அதுக்கு புத்தி வந்துருச்சு. கீழே இறங்கி வந்து வாயை கட்டி வாயை புத்தி நின்றுச்சு. பெருமானே, அது பேசுது, குரங்கு பேசுது. சுவாமி சொன்ன உடனே அதுக்கு ஞானம் வந்துருச்சுப்பா. கூப்பிட்ட உடனே ஞானம் வந்துருச்சு. அடியன் செய்த பிழைய பொறுக்க வேணும் அப்படின்னு சொந்த குரங்கு பறிச்சு போட்டுதில்ல, அது பிழையா நினைச்சுக்கிச்சு. நீ பிழை செய்யவில்லை, நம்மை வில்வத்தினால நீ அர்ச்சனை பண்ணான்னு சொன்னார் சுவாமி. அதனால வில்வத்தினால நீ அர்ச்சனை பண்ணியபடியினாலே நீ பூலோகத்திலே சூரிய வம்சத்திலே அரசனாக பிறந்து 3 உலகத்தையும் ஆழ்வாயாகனு வரம் கொடுத்தார். வில்வத்தலையை பறிச்சு போட்ட ஒரு குரங்குக்கு. சக்கரவர்த்திக்கு அரசனுக்கு முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பேர். முசுகுந்தன்னு பேர். கரூரில் போய் பாருங்க, கரூரில் தான் இருந்து அரசாண்டார். கரூரில் தான். கரூருக்கு போங்க, அந்த நந்திக்கு முன்னாலே அவருடைய உருவம் இருக்கும். முகம் குரங்கு முகமாக இருக்கும். 3 உலகத்தையும் அரசாண்டார் முசுகுந்த சக்கரவர்த்தி. இந்த திருவானக்காவல்ல வாய் மூலால பந்தல் போட்டு செலந்தி போச்சு சிவலிங்கத்துக்கு மேலே சருகுதராமே. அந்த செலந்திய அரசனாக கோச்சங்கள் சோழனாக பிறக்க வச்சு அந்த அரசன் 70 கோயில் சிவாலயங்கள் இருக்காங்க. திருவானக்கா கோயில் மாதிரி 70 கோயில். ஒரு எலி நெய்ய குடிக்க வந்த எலிய ராஜாவா பார்க்க வச்சார். இதுகளுக்கு புண்ணியமனே தெரியாதுப்பா. அப்படி அபுத்தியினாலே சுவாமின்னு தெரியாம மந்திரம் தெரியாம செய்த அந்த மாதிரி அஞ்சறி உள்ள பிராணிகளை கூட சுவாமி அரசனாக பிறக்க வச்சிருக்கார். அதனாலே வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காரம் என்பது திருநாவுக்கரசர் தேவாரம். அதனாலே இப்படி நம்மை இந்த லோகத்திலே பறக்க வைத்து வாழ வைத்தது கடவுள் அப்படிங்கிற நினைவு இருக்கணும். அடிப்படை இவ்வளவுதான். நம்மை வாழ வைத்தது, இந்த பரப்பை தந்தது யார் என்றால் சிவபெருமான். எவ்வளவு நாளைக்கு வாழ வேணும்னு கணக்கு இருக்குதோ அவ்வளவு நாளைக்கு தான் வாழ வைப்பான். நம்ம கூட இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கலாம்னா விட மாட்டான். எத்தனை வருஷம், எத்தனை மாசம், எத்தனை நாள், எத்தனை நாளிகை, எத்தனை வினாடி வரையிலும் இருக்கணுமோ அது வரையிலும் இருக்க முடியும். அதுக்கு மேல இப்ப பெரும் மணக்காரன் இருக்கான்ல, அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறாப்புல இருந்தா கோடிக்கணக்கா பணம் வச்சிருக்கான்ல, அவன் அவ்வளவு பணம் வச்சிருக்கிறானே, அவன் இஷ்டத்துக்கு இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் சேர்ந்தாப்புல இருக்கலாம்னு முடியுதான்னு முடியலப்பா. காலம் தீர்ந்து வச்சுன்னா என்ன விடுறேன், குளிச்சு விடுறான். பணக்காரனால முடியல, இது முடியாது, இது முடியாது. அவன் இஷ்டத்துக்கு அமைத்துக் கொள்ள முடியாது. எல்லாம் கணக்குத்தான். முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு எந்த ஊரு, எந்த ஜென்மம், என்ன ஜாதி, என்ன படிப்பு, என்ன மனைவி, என்ன பிள்ளைகள், எப்படி செல்வம், எப்படி கல்வி என்று எல்லாம் கணக்கு போட்டு கொடுக்குறான். அந்த கணக்குப்படி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனாலே சரி, இவ்வளவு உபகாரம் பண்ண நான் அந்த சாமியை நமஸ்காரம் பண்ணணும் இல்ல, நினைக்கணும் இல்ல. நினைக்கலைன்னா நன்றி மறந்த பாவம். உப்புட்டவரை உள்ளளவு நினைன்னு ஒரு பழமொழி இருக்கு. உப்புட்டவரை உப்பு கடலையே படைச்சு கொடுத்துருக்கிறானே, எவ்வளவு நாளைக்கு நினைவு. கடல் ஆறுது நம்மளுதா? கடல். சூரியன் ஆறுது, சந்திரன், நட்சத்திரங்கள், மழை, பனி, காற்று, பூமி எல்லாமே சிவனுடையதுப்பா. இவன் கொஞ்ச நாளைக்கு என்னதுன்னு சொல்லிவிட்டு போயிடுவான். இவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு இதோட என்னது இது அப்படியே சொல்லிக்கிட்டு எல்லாம் விட்டுட்டு போயிடுவான். பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடைநடுவில் குறுக்கி மிச்செல்வான் சிவன் தந்ததென்று கொடுக்க அறியாது இறக்கும் கொலாமருக்கு என்றுள்ளுவேன் கட்சி ஏகம்பன் என்பது பட்டினத்து சுவாமிகள் பாடல்.
அதனாலே எல்லாம் சிவன் தந்தது, எல்லாமே சிவன் தந்தது. நான் கூட இந்த ஜாதகம் பார்க்கறன்ற சொல்றது, அப்பா நீ கல்யாணம் பண்ண போற, கல்யாணம் பண்ண ஒரு பாடு பெருஞ்சா அது திட்டப்படாது, ஒய்யப்படாது, இந்த மனைவி சிவன் தந்தது, இந்த மனைவியே சிவன் தந்தான் அப்படின்னு சொல்லி மனைவி பேச்ச கேட்டு பிழைக்கணும் வைப்பாங்கிறது. மனைவி யாரு கொடுத்தது? சிவன். புள்ள யாரு கொடுத்தது? சிவன் தான். பணம் கோடிக்கணக்கா இருக்கு, கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, பிள்ளையே இல்லை. இவனா உண்டு பண்ணிக்கிறான், உண்டு பண்ணிக்கலாம்ல. அதனாலே எல்லாமே சிவன் தந்தது. இந்த அடிப்படை இருக்கணும்ப்பா. இவ்வளவுதான், இவ்வளவுதான். எல்லாமே சிவன் தந்தது. ஏன் கூட குறைக்கிறான், குறைச்சு கொடுக்குறான்? எல்லாம் சிவன் தந்துன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா கொடுக்கணும்ல? எப்படி ஒரு கேள்வி வரும்ல? எல்லாம் அவனுடைய பிள்ளைகள் தானே, எல்லாம் அவனுடைய பிள்ளைகள் தானே. நமக்கு குறைச்சலா கொடுத்துருக்கேன், அவருக்கு கூட கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவன் மேல வஞ்சகம் இல்லை. நீ என்ன பாவம் புண்ணியம் எப்படி செய்திருக்கிறாயோ, எவ்வளவு செய்திருக்காயோ அதுக்கு தகுந்தாறு போல உனக்கு கொடுத்துருக்காரு. தவத்தளவே ஆகுமா தான் பெற்ற செல்வம். இப்போ ஒருத்தன் மாடியில் இருக்கான், நாலு மாடி கட்டின வீட்டில் இருக்கான், ஒருத்தன் கூரையில் இருக்கிறேன், ஒருத்தன் வீடே இல்லாமல் இருக்கிறேன். ஏன் அவனுக்கு அப்படி? சுவாமி சிவனுடைய பிள்ளைகள் தானே, எல்லாமே சிவன் தானே கொடுக்குறான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா கொடுக்கணும் இல்லை? அப்படி இல்லையே. அப்படின்னா அந்தந்த உயிரின் முன்ஜென்மங்களிலே எப்படி பாவ புண்ணியங்களை செஞ்சிருக்கா அதுக்கு தகுந்தாப்புல கொடுக்குறது, கணக்கு போட்டு கொடுக்குறது. ஐஏஎஸ் படித்தவனுக்கு சம்பளம் 50,000, ஐஏஎஸ் படித்தவனுக்கு 5வது படித்தவனுக்கு 50,000 கொடுப்பானா? 5வது படித்தவனுக்கு கொடுப்பானான்னு. அதனாலே அவன் அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறான், அதுக்கு தகுந்த சம்பளம் வாங்குறான். இவன் இந்த அளவுக்கு குறைவா படிச்சிருக்கான், அதுக்கு தகுந்த ஊதியம், அதுக்கு தகுந்த உண்டா இல்லையா? அதுபோல செய்த புண்ணியத்துக்கு தகுந்தாறு போல இந்த லோகத்துல பலம். அதை கொடுக்கிறவர் சிவருவான், கூட்டி வைக்கிறவர் சிவருவான். அதனால இப்படி எல்லாம் கொடுக்கிறானே, அவனுக்கு கும்பிடுறது வேணுமா? கும்பிடுறது இல்லையா? கும்பிடவும். மனசால நினைக்கிறது, வாக்கினால வாழ்த்துறது, கையினால கும்பிடுறது, தலையினால வணங்குறது. இந்த தேகம் அவன் கொடுத்தபடியினாலே தேகத்தை அவனுக்கு ஆக்குவது. தலையினால வணங்குறது, தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மன்களோ செவிகால் கேண்மன்களோ என்று கருவிகரணங்களை எல்லாம் அவன் வசமாக ஆக்குவது. இப்ப யானைக்கு தலை இருக்குது, குதிரைக்கு தலை இருக்குது, மாட்டுக்கு தலை இருக்குது இல்லையா? வாய் இருக்குது இல்ல, வணங்க தெரியாது, சாமியை வணங்க மாட்டாலே. தான் இந்த வாய்ப்பே வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான அனங்கோடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூரப்பாடி நாம் ஒவ்வொல்லி ஒய்யாமோ என்பது திருவாசகம். ஆகினாலே இப்படிப்பட்ட உபகாரத்தை செய்தவன் சிவபெருமான், உபகாரத்தை செய்தவன் சிவபெருமான். அதனாலே இந்த தேகம், தேசம், இந்த பிறப்பு இவைகள் எல்லாமே சிவபெருமான் இலவசமாக கொடுத்துருக்கான். இலவசம் அப்படி கொடுத்தவனுக்கு நன்றி சொல்லுவது, அதுதான் வழிபாடு. மனவாக்கு காயங்களால் நினைப்பது, அந்த சுவாமியினுடைய திருவடியிலே மலரிட்டு அர்ச்சிப்பது, அது பூஷேன்னு பேரு. அதுக்கு இன்னும் பல இது இருக்கு. இல்லைனாலும் கூட காலையில் எழுந்தால் ஸ்நானத்தை பண்ணால் திருநீர் நிறைய பூசணும். சுவாமி படம், நடராசர், விநாயகர், சுப்பிரமணியர் படத்துக்கு முன்னாலே ஒரு 4 பூவோ இந்த சொன்ன மாதிரி நொச்சியோ போட்டு அதனால ஒரு தேவார திருவாசகம் பாடிட்டா போதும், பூசை ஆகிடுது. இப்போ நாங்கள் பூஜை பண்ணுறேன், 3 மணி நேரம் பூஜை பண்ணுறேன். 3 தீட்சை வாங்கி 3 மணி நேரம் பூஜை பண்ணுறேன். 1971 3 தீட்சை, சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சைன்னு 3 தீட்சை வாங்கி நுட்டானம் இந்த அம்மா பூசி இருக்குதுவாரு. தீட்சையா வாங்கியிருக்கிறிய? எங்கே? அப்படியா? சூரியநாள் ஆயுதனத்தில் வாங்கியிருக்காங்க. அதனால அந்த மாதிரி தீட்சை பெற்றா, சமய தீட்சை பெற்றா அனுட்டானம் பண்ணுறது, விபூதி பூசி ஜெபம் பண்ணிக்கிறது, விசேட தீட்சை பெற்றா சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறது, நிர்வாண தீட்சை பெற்றா அக்னி காரியம் பண்ணுறது. அப்படி நான் 3 தீட்சையை வாங்கி அனுட்டானம், சிவபூஜை, அக்னி காரியத்தோட 3 மணி நேரம் பண்ணுறேன் காலையில். இது எல்லாராலையும் இயலாது, செய்யலாம். சோம்பேறி தரஞ்சான் போங்க. எதையோ சாக்கு சொல்லி இதை நிறுத்தி விடுறான், அப்புறம் எல்லாம் செய்யறான். சிவபூஷை வழிபாட்டை நிறுத்தி விடுறாமா, மற்றதெல்லாம் செய்யலாம். அதுக்கெல்லாம் சாக்கு சொல்றது இல்லை, இதுக்கு சாக்கு சொல்றேன். அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு, வயசு 77-80 ஆச்சு. ஐயா இந்த மாதிரி கந்தபுராணம் நடக்குது, அதை நீங்கள் கேட்கலாமே. ரொம்ப மற்ற நேரத்தில் என்கிட்ட ரொம்ப பிரியமாக பேசிக்கிட்டு இருப்பார். மற்ற நேரத்தில் பகலில் மற்ற நேரத்துக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். புராணத்துக்கு வர மாட்டார், புராணம் கேட்க வர மாட்டார். ஐயா இந்த மாதிரி கந்தபுராணம் நடக்குதே கேளுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், இந்த சின்ன பேத்தி இருக்கிறாங்க, அவளை கட்டி கொடுத்துட்டேன்னா அப்புறம் நான் பிரியா வந்துடுவேன்னாரு. பேத்தியை கட்டி கொடுக்காதனால கந்தபுராணம் கேட்கவில்லையா? சாக்க பத்தியா? அதனாலே வழிபாட்டுக்கு சாக்கு சொல்லப்படாது. வழிபாட்டுக்கு
புராணம் கேட்கறது இப்ப ஞான பூஷை. இந்த புராணம் கேட்கறது ஞான பூஷைன்னு பேரு. சிவபூஷை அக்னி காரியம் முதல்ல சொன்னேன் பாரு, அதை விட உயர்ந்தது. 3 மணி நேரம் பூஷை பண்றேன் அக்னி காரியம் பண்றேன்னு சொன்னேன் பாருப்பா, மிக உயர்ந்தது. அதை விட உயர்ந்தது இந்த புராணம் சிவபுராணம் கேட்கறது. சிவபுராணம் கேட்கறது சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தைவனை முழுதும் ஓய உரைப்பணியான் என்பது திருவாசகம். அதனால சிவபுராணம் கேட்குறீங்கன்னா இப்ப ஞான பூஷை எல்லாரும் செய்றீங்க, நானும் பண்றேன் நீங்களும் பண்றீங்க. ஞான நூல் தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றாய் ஈனமெலா பொருள் அதனை சிந்தித்தல் 5 இறைவனடி அடவிக்கு எழில் ஞான பூஷை என்பது சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான நூல். அதனாலே இந்த புராண கேள்வி அவசியமா இருக்கணும். எல்லா புண்ணியங்களுக்கும் மூலமாக இருப்பது இந்த புராணம் தான். உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களும் சிவசம்பந்தமா நடக்கின்ற காரியங்கள், தர்மங்கள், பூசைகள், கும்பாபிஷேகம், யாகம், சகலமான புண்ணியத்துக்கும் மூல காரணமாக இருப்பது இந்த புராணங்கள். இந்த புராணங்களை சொன்னதைத்தான் கேட்டு செய்கிறாங்க மக்கள். இந்த புராணத்தில் சொல்றதை கேட்டுத்தானே எல்லாம் செய்கிறாங்க. நூலில் அந்த மாதிரி இருக்குது, விளக்கு போட்டா புண்ணியம், பூக்கட்டி போட்டா புண்ணியம், தூவம் போட்டா புண்ணியம், சாப்பாடு போட்டா புண்ணியம் என்றெல்லாம் நூல்களிலே சொல்லி இருப்பதனாலே அதை கேட்டு அதன் மூலமாக தர்மம் நடக்கிறது. ஆக எல்லா தர்மத்துக்கும் மூலமாக இருப்பது புராணம். அதனால அவசியமா புராணங்களை கேட்க வேணும். அது இந்த துறையூர் ஒரு சிறப்பான ஊர் தான், நல்ல சிவாலயம் இருக்கிற ஊர் தான். ஆகையினாலே இது மிக அருகி இருக்கிறது. மிக அருகினா புரியுதா? இந்த மாதிரியான புராணங்கள் அதிகம் இல்லாம, புராண பிரசங்கங்கள் அதிகம் இல்லாம, தேவார திருவாசகம் ஓதுவதால இந்த மாதிரியான ஒரு திருமுறை இன்னிசை முதலானது இல்லாம, சைவ சமயம்னா என்னான்னு தெரியாம, நம்ம சமயம் என்னான்னு தெரியாம, இப்ப நம்ம சாதி தெரியுது, நம்ம சமயம் தெரியல. நம்ம சாதி தெரியுது இல்லை, எல்லாத்துக்கும் சாதி தெரியும், சமயம் தெரியாது. சாதி தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை, சமயம் தெரியணும். சமயம் தெரிஞ்சாத்தான் வாழ முடியும். இங்கேயும் வாழ முடியும், அங்கேயும் வாழ. சமயம் தெரியலன்னு வச்சுக்கப்பா. அதனால சமயத்தை தெரிஞ்சுக்கணும், சமயத்தை தெரிஞ்சுக்கணும். சமயத்தை போல வாழப்படாது, சமயத்தில் வாழணும். சமயம் போல வாழப்படாது, சமயத்துக்காக வாழணும். சமயத்துக்காக விளங்குதா? அதனால சமயம் நமக்கு முக்கியம். நம்ம சமயம் என்ன சமயம்? சைவ சமயம். பல பேருக்கு ஞாபகம் இல்லையே. சைவ சமயம் என்று சொன்னால் சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுது. சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுது. சைவ சமயத்தில் இருக்கிறவன் யாரோட சேருவான்? சிவனோட சேருவான். ஒவ்வொரு கட்சிக்கும் தலைவர் இருப்பது போல, ஒவ்வொரு கட்சிக்கும் தலைவர் இருப்பது போல ஒவ்வொரு சமயத்துக்கும் தலைவர் இருக்கிறார்கள். சைவ சமயம், வைஷ்ணவ சமயம், வைஷ்ணவ சமயம், அப்புறம் வேதாந்த இந்த ஏகாத்மவாதம் இருக்கிறது, நானே கடவுள் சொல்ற சமயம். இந்த ராமகிருஷ்ணர் மதம் இருக்குது பாரு, சங்கராச்சாரிய ஆதிசங்கரர் மதம், இதெல்லாம் ஏகாத்மவாதம். நானே பரமம்னு சொல்றது. நானே பரமம்னு சொன்னா பரமம் ஆயிடுவோமா? அவர் சிவபாரதான் கேட்டார், வெள்ளைக்கட்டின்னா இனிக்குமாடான்னு கேட்கிறாரு. வெள்ளைக்கட்டின்னு சொன்னதுல இனிக்குமா? தின்னா தாண்டா இனிக்குமா? நானே பரவம்னா நீ பரவம் ஆகிருவியா? நெருப்புன்னா வாய் சுட்டுருமா? நெருப்புன்னா சுடுமான்னு தொட்டா சுடு. அப்படின்னா நீ பரமம்னு சொன்னா நீ பரமம் ஆகிருவியா? அப்படி கேட்கிறாரு. அதனால அப்படி பல சமயங்கள். அதுக்கு மேல இப்ப புதுசு புதுசா சமயம் வந்துருக்கு. சிவப்பு அடை கட்டினா ஒரு சமயம், பச்சை அடை கட்டினா ஒரு சமயம், கருப்பு துணி கட்டினா ஒரு சமயம், இப்படி எல்லாம் சமயம் வந்திருக்கு. இதெல்லாம் சமயம் போல வந்தது. இதெல்லாம் சமயமே அல்ல, இதெல்லாம் சமயமே அல்ல. நம்முடைய சைவ இதெல்லாம் புதுசு புதுசா தோன்றியதுப்பா. புதுசு புதுசா உங்களுக்கு தெரியுமில்ல, பெரியவங்களுக்குலாம் தெரியும். புதுசு புதுசா வந்தது. எப்போதும் உள்ளது சைவ சமயம். ஒரு காலத்துல தோன்றாதது சைவ சமயம், ஒரு காலத்திலே தோன்றாது. மற்ற சமயங்கள்லாம் ஒரு காலத்துல தோன்றியது, ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டது. ஓரளவு ஒரு அறிவு திறமை உள்ளவன் ஒரு கட்சியை உண்டு பண்ணிவிட்டான், சக்தி உள்ளவன். இப்ப சக்தி உள்ளவெல்லாம் ஒரு கட்சி உண்டு பண்றான்ல, புதுசு புதுசா கட்சியா தனியா பிரிச்சு ஆரம்பிக்கிறான்லப்பா. இப்ப நம்மகிட்டையும் பணம் இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம். வரட்டுமே, ஒரு 2 எம்எல்ஏ வரட்டுமே நம்ம கட்சியில, வழங்குதா இல்லையா? புதுசு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறான்ல. அது மாதிரி சமயங்கள் தோன்றுகிறது. ஆனா இந்த சமயங்கள் எல்லாம் அடிப்படை கொள்கையிலே வலுவில்லாதது. நம்முடைய கட்சி வலு உள்ளது. நம்முடைய சமயம் சைவ சமயம். சைவ சமயத்துக்கு தலைவர் யாரு? சிவபெருமான். சிவபெருமான் பிறப்பு இறப்பு இல்லாதவர். மற்ற சாமி எல்லாம் பிறப்பு இறப்பு உடையது. இவ்வளவுதான். பிறப்பு இறப்புடைய சாமியை தலைவராக கொண்ட அந்த சமயவாதிகள் என்ன பண்ணுவான்? பிறப்பான் இறப்பான். பிறப்பு இறப்பு உடைய தெய்வத்தை தலைவராக கொண்டு அந்த சமயத்தில் எங்குகிறவன் என்ன பண்ணுவான்? அந்த சாமிக்கு இருக்கிற கதி தான் இவனுக்கு. அந்த சாமியும் பிறக்கும் இறக்கும், இவனும் பிறப்பான் இருப்பான்.
சிவபெருமான் பரப்பு இறப்பு இல்லாதவர். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பரவான் இரவான். அதனால சிவபெருமான் பறக்க மாட்டான், இறக்க மாட்டான். உதியா மரியா மணரா மரவா விதிமால் அரியா விமலன் முதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரணி என்பது கந்தரன் போதி. உதியா உதிப்பதில்லை, மரியா மரிப்பதில்லை. உதித்தலும் மரித்தலும் உயிரிழுக்கு. கடவுளும் உதிக்கிறாரு மறிக்க இறக்குறாருன்னு சொன்னா கடவுள் இல்லை. அப்படி இறப்பும் பரப்பும் உடையவர்களை கடவுள்னு சொல்லிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு திகட சக்கர சிம்முகம் ஐந்துளான் சகட சக்கர